வணக்கம். பொதிகையின் மாலை செய்திகளுக்காக அருணா ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 115 தொகுதிகளுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். நிலத்திலும் ஆகாயத்திலும் அதை தாண்டியும் துல்லிய தாக்குதலை நடத்தியுள்ளது பிஜேபி அரசு. பிரதமர் நரேந்திர மோடி. பீகாரில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. சத்ருகன் சின்ஹா பட்னா சாஹிப் தொகுதி வேட்பாளராக அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் 952 வேட்புமனுக்களும், சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் 305 வேட்புமனுக்களும் ஏற்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. காங்கிரஸ் அறிவித்துள்ள வறுமைக் கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வருமானத்தை உறுதி செய்யும் திட்டம் வரவேற்கத்தக்கது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. பெங்களூரு மும்பை அணிகள் இன்று மோதல். விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய 115 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 4ஆம் தேதி கடைசி நாள். மறுநாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஏப்ரல் 8ஆம் தேதி கடைசி நாள். கேரளாவில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளுக்கும், குஜராத்தில் 26 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். 28 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் 14 தொகுதிகள் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கின்றன. இது தவிர மகாராஷ்டிராவின் 14 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகள், சத்தீஸ்கரில் 7, ஒடிசாவில் 6, பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 5, அஸ்ஸாமில் உள்ள 4 தொகுதிகளுக்கும் 3ஆம் கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மேலும் கோவா, ஜம்மு காஷ்மீர், தாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி ஆகியவற்றில் உள்ள 5 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். முதற்கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதி ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய 91 தொகுதிகளுக்கும், 2ஆம் கட்டமாக தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய 97 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 18ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக குரேஷியா சென்ற அவர் அந்நாட்டின் ஜாஹிரப் பல்கலைக்கழக மாணவர்களிடையே உரையாற்றினார். புதிய இந்தியா உருவாகி வருவதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், இந்த புதிய இந்தியா உலகளாவிய தொடர்புடையதாகவும் சர்வதேச பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்றார். அத்துடன் பருவநிலை மாற்றம், பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கான உலக அளவிலான புதிய நடைமுறை போன்றவற்றை இந்தியா முன்னெடுத்துச் செல்லும் என்றும் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். தமது குரேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பொலிவியா செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து பின்னர் சில்லி நாட்டிற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய தேடுதல் வேட்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்குள்ள எர்வான் வனப்பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர சோதனை நடத்தியதாகவும், இதில் அங்கு பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பந்தப்பட்ட வனப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் 2 பெண்கள் உட்பட 10 நக்சலைட்டுகள் காவல்துறையினர் முன்னிலையில் நேற்று சரணடைந்தார்கள். அவர்கள் அனைவரும் அங்குள்ள கொன்டா காவல் நிலையத்தில் மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மாநில காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சரணடைந்ததாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சலப் சின்ஹா தெரிவித்துள்ளார். சரணடைந்த அவர்கள் அனைவரும் கொன்டா பகுதியில் உள்ள பெலாங்தாங் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்றும், தண்டகாரண்யா ஆதிவாசி கிஷான் மசூர் சங்கடன் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறினார். நக்சலைட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்த அவர்கள் பெலாங்தாங் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்றும், தற்போது அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்துள்ளதாகவும் சின்ஹா மேலும் தெரிவித்துள்ளார்.
இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஒவ்வொருவரும் இயற்கை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மின்னணு வாகனங்கள், மிதிவண்டிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வாகனங்கள் ஆகியவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாகனங்கள் என்று அவர் கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து நெருக்கடி குறைவதுடன் காற்று மாசடைவதும் குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காற்று மாசடைவது குறித்து கவலை தெரிவித்த அவர், குளிர்காலத்தில் காற்று மாசு அதிக அளவில் இருப்பதாகவும் இதை எதிர்காலத்தில் குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நகரத்தில் வாழும் மக்களின் சுகாதார நலனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் ஊழல்வாதிகளை தேச விரோதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றிய ஒருவர் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து அந்த கிராம நிர்வாக அதிகாரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் இடைநீக்க உத்தரவை மறு ஆய்வு செய்யும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வனம் செய்வோம் வாழ்வியல் காப்போம் என்ற நிகழ்ச்சியை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அப்துல் கலாமின் சகோதரர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தொடங்கியுள்ள இந்த அமைப்பின் மூலம் இந்தியா வளர்ந்த நாடாக வேண்டும் என்ற அவரது கனவு நிறைவேறும் என்று கூறினார். சிறந்த விஞ்ஞானியாகவும் தலைவராகவும் திகழ்ந்த டாக்டர் அப்துல் கலாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அப்துல் கலாம் எழுதியுள்ள இந்தியா 2020 என்ற நூலில் வேளாண்மை உற்பத்தியை 2 மடங்காக்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றத்தில் கவனம் செலுத்துதல், கல்வி அறிவை உறுதி செய்தல், உள்நாட்டு பொருட்களையே பயன்படுத்துவது, சமூக பாதுகாப்பு, வறுமையை அகற்றுதல் போன்றவற்றை குறிப்பிட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ಗ್ರಾಮದಲ್ಲೇ ಎಲ್ಲರೂ ಕದವ ಮೂಡಿನಾಂಗ மீசக்காரர் நாச்சி முத்து மட்டு மூடல. நாச்சி முத்துக்கு புரிய வையி, கழிப்பறைக்கு வழிய காட்டு, வழிய காட்டு, வழிய காட்டு. நாச்சி முத்து, இந்த கழிப்பறைய கட்டிடத்துல இருந்து வெளிய போகல, பையன் 15 நிமிஷமா வெளிய வரல, அடக்க முடியல. ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாரும் கதவை மூடி வைக்கணும். ஏன்னா ஒரு தர வெளியில போனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் நோய் வந்துடும். உள்ள போ நாச்சி முத்து. கதவை மூடி வையுங்க எல்லாரும் தினமும் எப்பவும். இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது, திறந்த வெளியில் போவது நின்றது. கதவை எப்பவும் மூடி வையுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரியுங்க. எல்லாரும் தினமும் எப்பவும். இனி வருவது தேர்தல் செய்திகள். கர்நாடக மாநிலத்தின் நுண்ணீர் பாசனத்துறை அமைச்சர் CS புட்டாராஜு மற்றும் நிலத்திலும் ஆகாயத்திலும் அதை தாண்டியும் துல்லிய தாக்குதலை பிஜேபி அரசு நடத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், இப்போது நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் உறுதியான அரசுக்கும் கடந்த காலத்தில் உறுதியற்ற தன்மையுடன் இருந்த அரசுக்கும் இடையே நடைபெறும் தேர்தலாகும் என்று கூறினார். மக்களின் கனவுகள், எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சார்ந்ததாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளியில் செயற்கைக்கோளை தாக்கி அழித்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் நினைவிடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். பீகாரில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. சத்ருஹன் சின்ஹா பட்னா சாஹிப் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத் தர்பங்கா தொகுதியிலும், ரஞ்சிதா ரஞ்சன் சுபோல் தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர்.
தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த 1587 வேட்புமனுக்களில் 932 மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் 655 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கரூர் மக்களவைத் தொகுதியில் 43 வேட்புமனுக்களும், குறைந்தபட்சமாக நீலகிரி மக்களவைத் தொகுதியில் 10 வேட்புமனுக்களும் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக கூறினார். 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 518 வேட்புமனுக்களில் 305 மனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் 213 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதற்காக 44 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறினார். முன்னதாக சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற என்னுடைய விரல் புரட்சி என்னும் பிரச்சாரத்தை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தொடங்கி வைத்தார். பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளின் சார்பில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழக அரசு அண்மையில் நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வரும்போது 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பு அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன என்றும் இதன் மூலம் 3,437 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இவை செயல்பாட்டிற்கு வரும்போது நேரடியாக 5 லட்சம் பேருக்கும் மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் வருமானத்தை உறுதி செய்யும் திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுரையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னர் 3 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துவிட்டதாகவும் கூறினார். தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை, ஸ்மார்ட் சிட்டி உள்ளிட்ட திட்டங்கள் வெறும் கண் துடைப்பே என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஏழைகளுக்கு மாத வருமான திட்டத்தை ராகுல்காந்தி அறிவித்துள்ள உறுதிமொழி நடைமுறையில் சாத்தியமானதுதான் என்று அவர் தெரிவித்தார். பிஜேபியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் ரயில்வே அமைச்சருமான பியூஷ் கோயல் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். இன்று ராமேஸ்வரம் வந்த அவர் அங்கு செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்று கோயல் நம்பிக்கை தெரிவித்தார். All the 5 BJP candidates and all the 40 alliance candidates in Tamil Nadu are poised for victory. Narapadam Namade. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிடும் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தூத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி தலைவர் அமித் ஷா வரும் 2ஆம் தேதி தூத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தூத்துக்குடி தொகுதிக்கு செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவை ஆதரித்து இன்று சென்னை பல்லாவரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வளர்ந்த நாடுகளில் இல்லாத சிறந்த திட்டம் என்று குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை அவர் எடுத்துரைத்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.
மக்கள் தீர்ப்பு 2019. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவியர் பங்கு கொண்ட விழிப்புணர்வு பேரணி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்றது. வடக்குப்பேட்டை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் கார்த்திக் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்திச் சென்றனர். அப்போது வாக்களிப்பதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் பொதுமக்களிடம் வழங்கினர். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள ஊழியர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் பொது பார்வையாளர் ராமாராவ் பான்ஸ்லே கலந்து கொண்டு தேர்தல் பணியாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் மேற்பார்வையாளர் மகேந்திரபால் வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்டமானடி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். மின்சாரம், குடிநீர் வசதி, சாய்வு தளம் இல்லாத வாக்குச்சாவடிகளுக்கு உடனடியாக அவற்றை செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக திண்டுக்கல்லில் ராட்சத பலூன்களை பறக்கவிடும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் வினய் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் அதிகம் கூடும் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே இந்த பலூன் பறக்கவிடப்பட்டுள்ளது. இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் விளம்பர பேனர்கள் அமைத்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் கலை நிகழ்ச்சிகள் மூலமும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வங்கிக்கு உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 10 கோடி ரூபாயை திருப்பூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அப்பகுதியில் இன்று காலை சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் கோவையிலிருந்து தூத்துக்குடிக்கு சென்ற வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் இருந்த பணம் இருந்ததால் அதை பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதாக வங்கி நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் பணம் ஒப்படைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 2 மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்களை பிரித்து அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நெல்லை ராமையன்பட்டியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட கிடங்கில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் ஒப்புகைச் சீட்டு பெறும் எந்திரம் உள்ளிட்டவற்றை வாக்குச்சாவடிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணி தேர்தல் பார்வையாளர் ஹர்ஷ்வர்தன் முன்னிலையில் நடைபெற்றது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். நேபாளத்திற்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள வெளியுறவு செயலாளர் விஜய் கோகலே இன்று காட்மாண்டுவில் அந்நாட்டு வெளியுறவு செயலாளர் சங்கர்தாஸ் வைராகியுடன் பேச்சு நடத்தினார். இருதரப்பு உறவுகள் குறித்து அவர்கள் பேச்சு நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் மோதிஹிரி அம்லேகஞ்ச் எண்ணெய் குழாய் திட்டம், ரயில்வே மற்றும் நீர்மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து பேச்சு நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பில் கடந்த மாதம் நிகழ்ந்த புல்வாமா தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்தும் விவாதித்துள்ளனர். பின்னர் விஜய் கோகலே நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி, அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் பிரதீப்குமார் கியாவலி ஆகியோரையும் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராம்கி ஜென்மபூமி திரைப்பட வெளியீட்டிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இத்திரைப்படம் நாளை வெளியாக இருந்த நிலையில் இத்திரைப்படத்தினால் அயோத்தியா நிலை வழக்கு குறித்த விசாரணை பாதிக்கப்படும் என்றும், எனவே இதற்கு தடை விதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கை இன்று நீதிபதி AS பாப்தே தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது திரைப்பட வெளியீட்டிற்கும் அயோத்தியா நில வழக்கு விசாரணைக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்று கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். இத்திரைப்படத்தை இயக்குநர் சனோஜ் மிஸ்ரா இயக்கியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய தேடுதல் வேட்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்குள்ள எர்வான் வனப்பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர சோதனை நடத்தியதாகவும் இதில் அங்கு பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பந்தப்பட்ட வனப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தொடர்பான நூல் வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. எம்ஜிஆரின் அமைச்சரவையில் அங்கம் வகித்த HV ஹண்டே இந்த நூலை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஹண்டே, எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது தொடர்பான விரிவான தகவல்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். பிற உண்மை நிகழ்வுகளை தெளிவாகவும் பாரபட்சமின்றியும் விளக்கியிருப்பதாக அவர் கூறினார். போயிங் 737 மேக்ஸ் விமானங்களில் உள்ள குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனம் தெரிவித்துள்ள தகவலில், கடந்த 5 மாதங்களில் இந்த ரக 2 விமானங்கள் விபத்துக்குள்ளானதற்கு அதில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மென்பொருள் குறைபாடே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளது. இதனை அடுத்து தற்போது விமானத்தை கண்காணித்து வழிகாட்டும் கட்டுப்பாட்டு கருவிகள் புதிய மென்பொருள் மூலம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் விமானிகள் தேவையான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து விபத்தில்லாமல் இயக்க முடியும் என்றும் அந்நிறுவன அறிக்கை தெரிவிக்கிறது. இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய கப்பல் படைகள் கூட்டாக இணைந்து அடுத்த 20ஆம் தேதி முதல் போர் பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாக ஆஸ்திரேலிய ஹைகமிஷன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இன்று சென்னையில் பேசிய ஆஸ்திரேலிய ஹைகமிஷனின் பாதுகாப்பு ஆலோசகர் சிமோன் பேட்மேன் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கான கான்சல் ஜெனரல் சூசன் கிரேஸ் இருவரும் கூட்டாக இதனை தெரிவித்தனர். 2 ஆஸ்திரேலிய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைந்து விசாகப்பட்டினத்தில் பயிற்சி மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதில் ஆஸ்திரேலிய தரப்பில் 1200 பேர் பங்கேற்க உள்ளதாகவும் இந்தோ பசிபிக் பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய போர் பயிற்சி இது என்றும் தெரிவித்தனர். ஆஸ்இண்டெக்ஸ் 19 என்ற பெயரில் இந்த கூட்டு பயிற்சியில் 4 போர்ப்படை கப்பல்கள், 4 கப்பற்படை போர் விமானங்களும் ஒரு நீர்மூழ்கி கப்பலும் ஈடுபட உள்ளன. இந்த பயிற்சிகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் நடைபெற உள்ளது. தூய்மை பணி உள்ளிட்ட சமூக பணிகளிலும் போர் வீரர்கள் ஈடுபட உள்ளனர். So I think it's a significant example of the level of cooperation and interoperability that is developed between the two countries. India has become one of the most important bilateral relationships and we see it growing still further and this. அடுத்து வருவது உலகச் செய்திகள். ஜெய்ஷே முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் இடம்பெறச் செய்து சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க கோரும் வரைவு அறிக்கையை அமெரிக்கா ஐநாவில் தாக்கல் செய்துள்ளது. மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க கோரி பல்வேறு நாடுகள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு கவுன்சிலில் பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் ஆதரவுடன் அமெரிக்கா இந்த அறிக்கையை வடிவமைத்துள்ளது. முன்னதாக 2 வாரங்களுக்கு முன்பாக மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க சீனா தடையாக இருந்தது. இந்த அறிக்கை எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஐநாவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்நடவடிக்கை பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நிகழ்ந்த தாக்குதலில் 40 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்சிட் மசோதா விவகாரம் தொடர்பாக பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நேற்று கொண்டுவரப்பட்ட யோசனைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தன. பிரெக்சிட் விவகாரத்தில் பிரதமர் தெரேசா மே கொண்டு வந்த மசோதாக்கள் 2 முறை ஏற்கனவே தோல்வியடைந்த நிலையில் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கால அவகாசம் வழங்கும் தீர்மானம் மட்டுமே நிறைவேறியுள்ளது. மேலும் மேற்கொண்டு இந்த விவகாரம் தொடர்பான மசோதாவை தாக்கல் செய்யும் அதிகாரத்தையும் பிரிட்டன் நாடாளுமன்றம் தனது வசம் கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு பிரெக்சிட் விவகாரம் தொடர்பாக பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த 8 யோசனைகளும் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் தோல்வியில் முடிவடைந்தன. பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு பிறகும் ஐரோப்பிய யூனியனின் கஸ்டம்ஸ் யூனியனில் தொடர்ந்து நீடிப்பது என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் இதுவும் 8 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவும் தென்கொரியாவும் முன்னேறியுள்ளன. இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா கனடாவை 7-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. Saya katakan perlawanan pada hari ini adalah satu perlawanan berpesta gol di mana 10 jaringan berjaya dihasilkan oleh kedua-dua pasukan di mana pasukan India sememangnya menunjukkan.
இப்போ நகரில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய வீரர் மன்தீப் சிங் அடுத்தடுத்து 3 கோல்கள் போட்டு ஹேட்ரிக் சாதனை படைத்தார். Ini dia satu lagi gerakan melibatkan pemain tersebut. Nombor 11 Mandip Singh, itu gol nombor kedua peribadi dalam perlawanan, menunjukkan begitu gahnya. இதேபோல் தென்கொரியாவும் மலேசியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. இப்போ நகரில் வரும் சனிக்கிழமை இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று பெங்களூருவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி 2வது வெற்றியை ருசித்தது. கொல்கத்தா ஈடன் கார்டனில் நடைபெற்ற இந்த 6வது லீக் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 218 ரன்களை குவித்தது. ஈடன் கார்டனில் ஒரு அணியின் அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். பின்னர் ஆடிய பஞ்சாப் அணி தொடக்கத்திலேயே தடுமாறியது. 20 ஓவர் முடிவில் அந்த அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 190 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 28 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. ஏற்கனவே தொடக்கத்தில் ஹைதராபாத்தை தோற்கடித்த கொல்கத்தா அணி இந்த வெற்றியின் மூலம் 2வது வெற்றியை ருசித்துள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட இடங்களில் அதிகபட்சமாக இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி கூடுதலாக வெப்பம் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 115 தொகுதிகளுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். நிலத்திலும் ஆகாயத்திலும் அதை தாண்டியும் துல்லிய தாக்குதலை நடத்தியுள்ளது பிஜேபி அரசு. பிரதமர் நரேந்திர மோடி. பீகாரில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. சத்ருகன் சின்ஹா பட்னா சாஹிப் தொகுதி வேட்பாளராக அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் 952 வேட்புமனுக்களும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் 305 வேட்புமனுக்களும் ஏற்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. காங்கிரஸ் அறிவித்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வருமானத்தை உறுதி செய்யும் திட்டம் வரவேற்கத்தக்கது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின். IPL கிரிக்கெட் போட்டி பெங்களூரு மும்பை அணிகள் இன்று மோதல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.